ஏன்னா நாம இருக்கிற நிலைமையை பார்த்து நமக்கு பக்குவத்தை வந்த மாதிரி சிவனானவன் குருவாக ஏதோ ரூபத்தில் வருவான். அதுதான் இந்த பாடலும் குறிப்பிடப்படுகின்றது. சிவனே சிவனானி ஆதலால் சுத்த சிவனே எனவடி சேர வல்லார்க்கு நவமான தத்துவம் நன்முத்தி நன்னும் பவமான தின்றி பரலோகமாமே. இந்த இடத்துல நவமான தத்துவம்னு சொல்றாரு ஒரு வார்த்தை. இது எல்லாம் புரிஞ்ச வார்த்தை தான். பவமான தின்றினா பிறப்பு இல்லை அப்படின்றாரு. பரலோகத்துல நம்ம போயிடலாம். அப்ப இறைவன் நம் உடலில் இருக்கும் இடத்தை கண்டறிவதுதான் நமக்கு ஒரு அட்வென்ச்சர் நம்ம கொடுக்கிறார். தேடுதல், உள்ளுக்குள்ள தேடுதல். இதுக்கான அவங்க கண்ட யோக ரகசியங்கள் பாத்தீங்கன்னா, அண்டத்தில் பிண்டம் சொல்றாங்க, அது ஒரு உணர்தலை கொடுக்கும். வாசி யோகம், யோகக்கலை மூலமாக உடலை திடப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு தெளிவு மூலமாக உடம்பை ஆராயுதல், அப்புறம் 6 ஆதாரங்களை ஆராயுதல். 1885 பாடல் நினைக்கிறவன சொல்றாரு, உடம்பின் முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன் அப்படின்றார். ஆனா திருமூலர் எல்லாமே பிராக்டிக்கலா பல யோகங்கள் இருந்து பல விஷயங்கள் பொறுத்து கற்று நமக்கு ஞான குருவாக நமக்கு சொல்லுகின்றார். அவர் பெற்றதை நமக்கு சொல்லுகின்றார். நானும் இந்த உடம்பு அழுக்கு முட்டைனான்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அதுக்குள்ள இறைவன் இருப்பதை உணர்ந்தேன் அப்படின்றார். அந்த இனிப்பு சாப்பிட்றத உணரதான் முடியும், பெருசால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அப்ப இறைவன் இருப்பதை உணர்ந்தேன் அப்படின்றாருங்க. அப்ப சிவன் அப்படின்னா சிவன்ல ஆரம்பிக்கிறாரு, அவரு சிவன் ஆணின்றாரு. சுத்த சிவத்தை நாம அடையக்கூடிய வல்லமை நவமான தத்துவம், நல்ல புத்தி கிடைக்கும், அதனால பரலோகம் கிடைக்கும். அப்ப நம்ம அன்பு உருவாக இருக்கும்போது இறைவனே மனித உருவில் நமக்கு வருவார். அவர்கிட்ட சரண் அடையணும். அப்ப இந்த உலகில் பிறப்பு இல்லாமல் பேரின்ப நிலையை அடைவோம். இறைவனே குரு, சரணாகதி, பிறப்பு அறுப்பு, முத்தி கிடைத்தல், இதுதான் நாம பண்ணக்கூடிய டிராவல்ல இருக்கக்கூடிய விஷயங்களா எண்ணுகின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்க ஐயா, நல்ல விளக்கங்கள் ஐயா, நிறைய சிந்திக்க வச்சுங்க. மிக்க நன்றிங்க ஐயா. வாங்க விந்தியாமா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1580வது திருமந்திரம். தவ ஞான குரு சிவனே. திருமந்திரம். சிவனே சிவஞானி ஆதலால் சுத்த சிவனே என அடிசேர வல்லார்க்கு நவமான தத்துவ நன்முத்தி நன்னும் பவமானது இன்றி பரலோகம் ஆமே. சிவ பரம்பொருளே சிவஞான குருவாகவும் விளங்குகின்றான். எனவே பரிசுத்தனான அசிவ பரம்பொருளின் திருவடி பணிந்து வணங்கக்கூடியவர்களுக்கு புதிய அனுபவ உண்மை விளக்கமும் வீட்டின்ப பேரும் கிட்டும். இவ்வுலக பிறவி துன்பம் இவர்களுக்கு இல்லாது போகும். பேரின்ப வீட்டுலக வாழ்வு கிடைக்கும். நவம் புதிது, தத்துவம் முத்தி வீட்டின்பம், நன்னும் கிடைக்கும், பவம் பிறப்பு, பரலோகம் பரமுத்தி பேரின்பம். கழக வெளியீட்டில் சிவஞானமாகிய முற்று உணர்வை தந்தருளும் சிவகுரு சிவஞானியாவர். அவர் சிவனெனவே படுவர். ஆதலால் சிவகுருவை இயற்கை உண்மை சிவனே என நினைந்து அவர் திருவடியை சேரும் நற்பேறு பெற்றார்க்கு தூவா மாயையின் காரியமாகிய இவ்வுடல் உறுப்புகள் தூ மாயையின் காரியமாக வேறுபடும். வேறுபடுதல் சிறப்புறுதல். இதுவே ஈண்டு நவமான தத்துவம் என ஓதப்பட்டுள்ளது. உள்ளம் சிவனுடன் ஒன்றாகில் உடலும் அவனுடலாகும். இஃது உள்ள நினைவால் உணர்வாம் உற்று உணர்வால்
தூய்மையுடன் வள்ளலுடன் அமைப்பன் வந்து எனும் முறைமையால் அறிக. வழிப்பேர்களாகிய முத்தியும் கைகூடும், பிறப்பும் அரும். விழுப்பேராகிய பரலோகம் எனப்படும் வானோர்க்கு உயர்ந்த உலகமாகிய திருவடிப்பேரும் எய்தும். பவம் பிறப்பு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா, அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1580. சிவனே சிவஞானி யாதலார் சுத்த சிவனே என அடி சேர வல்லார்க்கு நவமான தத்துவ நன்முத்தி நன்னும் பவமானதின்றி பரலோகமாமே. Translation. Since Shivajnani is the form of the Shiva one is seeking, the feet of the Guru as pure Shiva will attain the friendship of reality and true liberation. No more birth but the reach of heaven. சிவனே சிவஞானி யாதலார் சுத்த சிவனே என அடி சேரவல்லார்க்கு. இங்க வந்து சிவன் தான் சிவஞானி ஆகிறாங்க. சிவஞானிங்கிறவங்க யாரு அப்படின்னா அந்த உண்மையை உணர்ந்தவங்க, சிவத்தை உணர்ந்தவங்க தான் சிவஞானி. சிவனே தான் சிவஞானி ஆகிறாங்க. தனக்குள்ள இருக்கிற ஆன்மா தான் சிவமாக இருக்க அந்த அதோமுகமாக இருக்கிற சிவன் தான் தன்னை உணர்ந்து சிவஞானியாக ஆகிறாங்க. இது எதனால நம்ம வந்து அவங்க சரணடையணும்னு சொல்றாங்களே, அது குருவா இருந்தாலும் சரி, இறைவனா இருந்தாலும் சரி, ஏன் சரணடையணும் அப்படின்னா, சிவனே சிவன் ஞானி ஆதலால் அவங்க தான் சிவன் தான் சிவஞானி ஆகிறாங்க இல்லையா. அதனால சுத்த சிவனே என அடி சேர வல்லார்க்கு. அந்த மாதிரி சுத்த சிவனாக மாறின குருவா இருக்கலாம், அது வெளியில இருக்கிற குருவா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள இருக்கிற குருவா இருந்தாலும் சரி, சூட்சமாக இருக்கிற குருவா இருந்தாலும் சரி, அவங்க சிவனை அடைஞ்சிருக்காங்க, சுத்த சிவனாக இருக்கிறாங்க. நம்மளும் சுத்த சிவனாக மாறணும். நமக்குள்ள இருக்கிற சிவன் தான் சிவன் ஞானியாக மாறணும். அதனால சேர வல்லார்க்கு. இத இன்னொன்னு எப்படின்னா, இங்க சிவன் அடி சேர வல்லார்க்கு. இங்க வந்து நமக்குள்ள இப்ப சூட்சமாக நம்ம அந்த குருவை பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆன்மா வந்து விழிப்படையுது இல்லையா. விழிப்படைஞ்சு இருக்கிற சிவனை வந்து நம்ம பற்றி கொண்டே இருக்கும்போது, ஏன் அந்த அடியே நம்ம பற்றி கொண்டே இருக்கணும். இப்ப ஒரு பால்ல காஃபி பவுடர் போடுறோம்னா, அந்த காஃபி பவுடரோட அந்த பால் மிக்ஸ் ஆகணும் இல்லையா. மிக்ஸ் ஆனாதான் காஃபி வரும். அது மாதிரி நீங்க எதை சேரணும், உங்களுக்குள்ள உருப்பொருள் கண்டேனேன்னு ஐயா சொன்னாங்க இல்லையா. உள்ளுக்குள்ள இருந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதை பற்றி கொண்டே இருக்கதான் நம்ம முழுமையாக மாறுவோம். பால்ல தயிர் போட்டா உரையிற மாதிரி தான், அந்த உருப்பொருளாக அந்த தயிர் தான் உள்ள இருக்கு. அதையே அந்த பால் அது கூட சேர்ந்தாதான் முழுமையாக தயிரா மாறும் இல்லையா. அது சேராம நான் பாலாதான் இருப்பேன், நான் பால் தன்மையில தான் இருப்பேன் அப்படின்னா, அந்த உருப்பொருளோட அது வந்து சேர முடியாது. அதையே நம்ம பற்றி கொண்டே இருக்காது. அந்த பால் தன்மையாக இருக்கிறது வந்து அந்த ஒரு துளி தயிரை வந்து பற்றி கொண்டே இருக்க முழுமையாக அது தயிரா மாறும். அதனால்தான் இறைவன் வந்து அழிக்கிறது இல்லை, மாற்றத்தை தான் கொடுப்பார். பாலை வந்து தயிரா மாத்துற மாதிரி நம்ம வந்து இந்த உலகியல் இருக்கிற நம்ம ஆன்மான்றது மனம் உடல் அப்படி இல்லைன்றதை நம்ம புரிய வச்சு, நமக்குள்ள புரிதல் மட்டும்தான் மாறும். நம்ம உடம்பு எல்லாம் அதே தான் இருக்க போகுது. நம்மள்ட்ட என்ன மாறுது, இந்த பால் தயிரா எப்படி மாறுது, அந்த பால் எல்லாம் அந்த ஒரு துளி தயிரை பற்றி கொண்டு இருக்கிறது இல்லையா. அந்த மாதிரி அந்த எல்லாமே பற்றி கொண்டு இருக்கதான் அது வந்து தயிரா மாறுற மாதிரி நம்ம இறைவன் அடியை பற்றி கொண்டே இருக்க நாமளும் அந்த இறைவனாகவே மாறுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இது சூட்சமாக இருக்கிறவங்களை இறைவனை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அவர் அடியே நீங்க பற்றி கொண்டே இருக்கலாம். முருகரா சொல்றோம், நந்தி தேவரா சொல்றோம். ஏன்னா அவங்க வந்து சுத்த சிவனாக தான் இருக்கிறாங்க. நம்மளும் சுத்த சிவனாக மாறணும். நமக்குள்ள இருக்கிற சிவன் தான் அதை உணர்ந்து மாறணும். அதனால அந்த விழிப்பு தான் நமக்கு வரணும். நவமான தத்துவ நன்முத்தி நன்னும். நவமானனா விந்தியம்மா புதிது சொன்னாங்க, அதுவும் பொருள் இருக்கு. அகராதியில இன்னொரு பொருள் நட்புன்னு இருக்கு. இங்க வந்து நன்முத்தி அருளுங்கிறதுனால இது சாரூப நிலை. சாரூப நிலையில தான் நம்ம வந்து இறைவனை வந்து நண்பனாக பார்க்குற நிலை. அதாவது இந்த 3வது படி. அதாவது எஜமானா பார்த்து, அப்புறம் அப்பாவா பார்த்து, அதுக்கப்புறம் வந்து நம்ம நண்பனா, அதாவது எந்த அளவுக்கு நம்ம க்ளோஸா கிட்டக்க போய்க்கிட்டே இருக்கோம், அப்படி இறைவனை கிட்டக்க நெருங்கிக்கிட்டே இருக்கோன்றது.
அந்த நவமான தத்துவ நன்முத்தி நண்ணும். அது வந்து நம்மளுக்கு முக்திய கூட்டு போகும். எது முக்தி அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த மனம், உடல் அப்டின்றதுலேருந்து விடுதலை அடைஞ்சு, நீங்க ஆன்மான்னு வந்துடுறீங்க இல்லையா? அந்த விடுதலை அடைஞ்சாலே அது அங்க வந்து நன்முக்தி தான். பவமானதின்றி பரலோகமாமே. இது வந்து சாரூப நிலை 3வதுல. அடுத்தது வந்து சாயுஜ்ய நிலை. இறைவனாகவே மாறுறது. அந்த பரலோகமாகவே பவமான அ பவமானா இந்த பிறப்பு, இறப்பு இந்த உலகியல்ல இல்லாம, சுத்தமா அதுலருந்து நீங்கி அந்த சமாதி நிலை, பரலோக நிலையிலே அந்த சாயுஜ்ய நிலைக்கே நம்ம வந்து போவோம். இதுக்கு வந்து அந்த அடிய நம்ம பற்றிக் கொண்டு இருக்கிறது தான் முக்கியம். எந்த குருவா அந்த சுத்த சிவனாக இருக்க குரு அடியா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள சூட்சமமாக இருக்க குரு அடியா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்குள்ள இருக்க ஆன்மா தான் இறைவன்றத உணர்ந்து, நீங்க அதையே பற்றிக் கொண்டு இருந்தாலும் சரி, ஏன்னா எதுக்கு அந்த விழிப்புணர்வு, எதுக்கு அவேர்னஸ் தான் அந்த இதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஏன் வந்து திருவடியா நான் பார்க்குறது, ஏன் அவேர்னஸ் தான் திருவடியா பார்க்குறேன்னா, அம் மனமும் இதுவும் இருக்கும்போது நம்ம மனத புடிச்சிட்டு தான் இருப்போம் இல்லையா? நம்ம மனிதனாக இருக்கும்போது என்னன்னா, அந்த மனம் படி தான் நம்ம போயிட்டுருப்போம். மனம்ன்ற அந்த கான்ஷியஸ்னஸ் தான் இருக்கும். மனம், உடல் அப்படிங்கிறது அந்த மனம் சொல்றபடி, விதிப்படி அப்படியே நம்ம போயிட்டுருப்போம். ஆனா அந்த அவேர்னஸ் அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து அந்த கவனத்த வச்சு தான் இந்த உலகம் ஓடுது. எதுல நீங்க கவனம் வைக்கிறீங்களோ, அதுபடி நீங்க போயிட்டுருக்கிறீங்க. இப்ப நீங்க கேட்கறதுல கவனம் வச்சுட்டு இருக்கிறதுனால, இப்ப கேட்க முடியுது உங்களுக்கு. இந்த கான்ஷியஸ்னஸ வச்சு தான் போயிட்டுருக்கோம். இந்த இதுலருந்து மாறி ஆன்மாவோட பார்வை வரும்போது, அது அவேர்னஸா வரும். அதான் சுத்த சிவமாக வர்றது. அந்த பார்வையிலருந்து அதுதான் இறைவனோட பார்வைங்கிறதுனால தான் நம்ம அத பற்றிக் கொண்டே இருக்கும்போது, அந்த விழிப்புணர்வாக மலரும். அந்த ஆன்மாவோட பார்வையாக மலரும்போது, நம்ம அதை பற்றிக் கொண்டே இருக்கும்போது, இந்த இதுலருந்து நம்ம விடுபட்டு, நம்ம சுத்த சிவத்துக்கு நம்ம போக முடியும். அதனால தான் அவேர்னஸ பற்றி கொள்ளணுங்கிறது. அது வந்து அந்த குருவோட தன்மை. அந்த திருவடி. அதுதான் நான் அவேர்னஸ தான் திருவடியா பார்க்குறது. அத பற்றிக் கொண்டே இருக்க இருக்க, இந்த கான்ஷியஸ்னஸும் சரி, எல்லாமே இதுக்குள்ள வந்து அடங்கணும். இப்ப தவம் செய்றவங்க பார்த்தீங்கன்னா, அந்த அவேர்னஸ்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் அத முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் பண்றாங்கன்னா, முடிச்சுட்டு உலகியல்ல வந்துட்டாங்கன்னா, திரும்ப வந்து அ உ அம் அந்த அவேர்னஸ் இல்லாம திரும்ப கான்ஷியஸ்னஸ்க்கு போயிடுவாங்க. இது இதையே நீங்க பற்றிக்கொண்டே இருக்க இருக்க, இந்த கான்ஷியஸ்னஸும் இந்த அவேர்னஸ்க்குள்ள அடங்கிரும். அதையும் நம்ம சாட்சியாக பார்க்க முடியும். அந்த நிலைக்கு வரணும். அதுக்கு நம்ம பற்றிக்கொள்வது வந்து இந்த நடைமுறையா பார்த்தா நான் அவேர்னஸ பார்க்குறேன். அது வந்து இறைவனோட பார்வை. இறைவனோட பார்வையிலிருந்து வர தன்மை தான் அப்படிங்கிற மாரி நான் புரிஞ்சிருக்குது. அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதல்ல வந்து தேவரம்.org இருக்கக்கூடிய விளக்கம் வாட்செல்லாம் இந்த மந்திரத்துல பொழிப்புரையில எதுவும் சொல்லல. இதன் பொருள் வெளிப்படை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. சிவனே சிவஞானி ஆதலால் சுத்த சிவனே என அடிசேர வல்லார்க்கு நவமான தத்துவ நன்முத்தி நன்னும் பவமானதின்றி பரலோகமாமே அப்படிங்கறதுதான் மந்திரம். அதுக்கு வந்து பொருள் வந்து வெளிப்படை அப்படின்னு முடிச்சுட்டாங்க. குறிப்புரையில வந்து என்ன சொல்றாருன்னா, சிவஞானி சிவனே ஆதலால் என மாற்றி அதன் பின் அவனை என்பது வருவித்துக் கொள்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா சிவனே சிவஞானி ஆதலால் அவனை சுத்த சிவனே என அடிசேர வல்லாருக்கு அப்படின்னா இடையில ஒரு வார்த்தை சேர்த்தா இன்னும் புரிதல் எளிதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவனை என்பது வருவித்துக் கொள்க. சிவஞானியே சிவகுருவாவான் என்றற்கு சிவகுருவை அவ்வாறு கூறினார். நவமான தத்துவம் புதிய பொருள், அது கருவிகளை கடந்த இன்பம், அதனையுடைய முக்தி என்க. நன்னும் கிடைக்கும், ஆம் என்றது அது, பவம் பிறப்பு, லோகம் என்றது ஆகாயம் என்றவாறு, நன்முத்தி என்றது முத்தியின் பயனையும், பரலோகம் என்றது அதன் மேன்மையையும் கூறியவாறு. இதனால் சிவகுருவின் உண்மையை உணர்ந்து அடைவார்க்கு உளதாம் பயன் கூறப்பட்டது அப்படிங்கிறது தேவாரம்.org இருக்கக்கூடிய குறிப்புரையில நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த மந்திரத்தை வந்து நம்ம எல்லாருமே சொல்ல கேட்டோம். இதுல நான் சொல்ல விரும்புறது ஒரே ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பு வைக்கிறாரு இந்த மந்திரத்துல. என்ன குறிப்பு வைக்கிறாருன்னா 3வது வரியில வைக்கிறார்.
நவமான தத்துவ நன்முத்தி நன்னும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகு ஒரு வார்த்தை அடுத்த வரியில சொல்றாரு, பவமானதின்றி பரலோகமாமே அப்படி. பவமானதின்றி பரலோகமாமே அப்படின்னா அது பிறப்பில்லாமல் எப்பொழுதுமே அந்த இறையோடு இருக்கக்கூடிய அந்த முக்தியை தரக்கூடிய பிறப்பில்லாத ஒரு தன்மை அப்படின்னு அதை அப்படி முடிச்சுக்கலாம். ஆனா இந்த இடத்துல 3வது வரிதான் ரொம்ப முக்கியமானது. நவமான தத்துவ நன்முத்தி நன்னும் அப்படின்னு. இப்ப இந்த நவமான தத்துவ நன்முத்தி அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய குறிப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, நவம்னா புதுசுன்னு நம்ம இந்த இடத்துல பொருள் பார்க்கலாம். அது ஏன் ஒத்து போகும் அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு ஒரு உயிரும் அந்தந்த ஆன்மாவினுடைய பரிபாகத்திற்கு தக்கவாறு இறைவனை அடைகிறது. அவன் ஒண்ணுதான். ஆனா அவனை நாம் காணக்கூடிய விதம் பலவிதம். ஒருத்தரும் ஒரு விதமா ஒரு அனுபவத்துல பெறுவாங்க. இப்ப நம்ம யாரை பற்றி கொண்டு இருக்கிறோம்? அந்த சிவத்தையே சிவகுருவாக பற்றி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த முன்னாடி சொல்லிட்டாரு அவரு, சிவனே சிவஞானி ஆதலால் சுத்த சிவனே என அடிசேர வல்லாருக்கு. அப்ப அந்த வரைக்கும் நமக்கு நல்ல பொருள் தெரிஞ்சாச்சு. அப்போ அவனை பற்றி கொள்வது. இப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். யோகிராம் சுரத்குமாரை பற்றி கொண்டு இருக்கிறோம். அப்ப அவர் என்ன சொன்னாரு? ராம 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 ராமநாமத்தை அவ்வளோ உச்சரித்து கொண்டே இருந்தார். அவர் யாரை பற்றி கொண்டார்? பப்பா ராமதாஸ பற்றி கொண்டார். பப்பா ராமதாஸ் என்ன பண்ணாரு? அவரும் ஸ்ரீராம் ஜெயராம் தான் சொன்னார். அப்போ இப்ப பப்பா ராமதாஸ் யாரை பற்றி கொண்டார்? இப்படி வரிசையா நம்ம அவங்கவுங்க குரு பாணியில போலாம். ஆனால் யோகிராம் என்ன பண்ணாரு அப்படின்னா, பப்பா ராமதாஸ் கிருஷ்ணாவையே கொண்டாடி கொண்டிருந்த அந்த நேரத்துல அவரு ராமாவை பற்றி கொண்டு ராமனை உச்சரித்து கொண்டிருந்தா எல்லாமே ஒண்ணுதான் சொன்ன நேரத்துல இவரு அவருடைய நாமத்தை பற்றி கொண்டார். ஆனா வெளியில அருணாச்சலத்தை பற்றி கொண்டார் இல்லைங்களா? அப்போ இந்த பாதை குருவோட பாதை தான். ஆனா அதுல இருந்து அவருக்கான ஒரு புதிய பாதையை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார். அது அப்படிதான். நம்ம ஒரு 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 நெறிமுறையில இருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு குரு ஒருத்தர் எழுதுறாங்க, ஒரு ரைட்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரைட்டரை பின்பற்றி நம்ம நிறைய புஸ்தகங்கள் படிக்கும் போது நம்ம எழுத ஆரம்பிச்சோம்னா அந்த ரைட்டரோட அந்த தன்மையே வந்துருச்சுன்னா நம்மளோட ஒரிஜினாலிட்டி போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் பண்ணுவோம். சமையல் அம்மா கத்து கொடுக்குறாங்க, அந்த அம்மா பண்ற மாதிரியே சமையல் பண்ண மாட்டோம். நமக்குன்னு ஒரு பாணி இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா அப்பதான் அந்த இறைவனை நாம் உணர்ந்தமாறு நம்மால் பற்றி கொள்ள முடியும். இறை அனுபவம் எந்த ஒரு மனிதனுக்கும் சேமா இருக்காது, எந்த ஒரு மனிதனுக்கும் இணையாக இருக்காது. என் அனுபவத்தோட அதிர்வும் வீரியமும் வேறையா இருக்கும், உங்க அனுபவத்தோட அதிர்வும் வீரியமும் வேறையா இருக்கும். இப்ப நான் கண்ணு மூடி உள்ளுக்குள்ள இறைவனை பார்க்கும் பொழுது என்னுடைய முகம் ஆறுதல் பார்த்துட்டு நீங்க அதையே இமிடேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க அனுபவம் இல்லை. என் அனுபவம் உங்களுக்குள்ள போய் நீங்க அதை இமிடேட் பண்றீங்க. ஒருவேளை சேமா அமையலாம், வேற விஷயம் அது. ஆனால் ரொம்ப சான்ஸ் கம்மி. ஏன்னா ஒரு உயிரும் அந்தந்த உயிருக்கு தக்கன பரிபாகத்துலதான் இறைவனை சென்று அடைகிறது. அப்போ எனக்கு 1 ஸ்பூன் ஜீனி போட்டா பத்தும், உங்களுக்கு 1/4 ஸ்பூன் ஜீனி போட்டாலே பத்துமா இருக்கும். பாத்தீங்க, நான் சொல்றது புரியுது இல்ல உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நவமான தத்துவ நன்முத்தி. இப்போ நம்ம இந்த உரையாசிரியர்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா உரையாசிரியர்களை தாண்டி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நமக்குள்ள வருது. நம்ம அதை பார்க்கிறோம். ஏன்னா இது இப்படி இருக்கவும் சாத்தியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள ஒரு புதிய பார்வையை நமக்குள்ளே உண்டாக்கி தருகிறார். இதுவும் ஒரு அனுபவம் தான், இதுவும் ஒரு சிவ அனுபவம் தான். அப்போ அந்த மாதிரியான ஒரு நமக்கான பாதையை நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு குருவை பற்றி கொண்டாலும் அந்த குருவோட பாணியே நம்மளால இறைவனை சென்றடைந்து விட முடியாது. நம்முடைய ஆன்மாவிற்கான
பரிபாகத்திற்கு தக்கவாறுதான் நம்ம வந்து அந்த இறைவனை புரிந்து கொள்வோம். அததான் இந்த இடத்துல சொல்றாரு, நவமான அப்படின்றாரு. அடுத்த வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, தத்துவ நன்முத்தி நன்னும் அப்படிங்கிறாரு. இந்த தத்துவ நன்முத்தி நன்னும் அப்படிங்கிறதே எப்பதான் நடக்கும் அப்படின்னா, இந்த உடலோடு இருக்கும் பொழுதுதான் தத்துவங்களை நம்மால் கடந்து நன்முத்தியை பெற முடியும். அப்ப அதுவும் இந்த இடத்துல குறிப்பு. அப்ப இந்த உடலோடு இருக்கும் பொழுது நம்ம வந்து சிவகுருவை பற்றி கொண்டால், அதுவும் எப்பேற்பட்ட சிவகுரு, சிவஞானியான சிவகுருவை பற்றி கொண்டால் அதுக்குண்டான விளக்கங்கள், அதற்குண்டான டெபினிஷன், அதுக்குண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் முன்னாடியே கொடுத்துட்டாரு அவரு. அப்போ அந்த மாதிரியான ஒரு குருவை நாம் பற்றி கொள்ளும் பொழுது குருவை பற்றிப்போம், வந்து நிற்கிறது சிவன் தான். ஆனால் அந்த சிவனை எங்க நம்ம படத்துல பார்த்த சிவன் வச்சா நம்ம என்ன பண்ணுவோம், புலித்தோல் உடுத்தி வழுவும் ஆயுதமும் கையில் ஏந்தி நெற்றிக்கண்ணோடு தலையில பாம்போடு மன்னிக்கணும் கழுத்துல பாம்போடு தலையில கங்கையோடு நம்ம பாத்துருவோம் இல்லைங்களா? அப்ப யாரோ சொன்னதை வச்சு நம்ம அவனை பார்க்கிறோம். அப்படி இல்ல, நவமான எனக்கு சிவன் வேற மாதிரி தெரியலாம். எனக்கு சிவன் வெறும் காத்துல என்னால சிவத்தை உணர முடியுமா இருக்கும், இல்ல ஆகாயத்துல என்னால சிவனை உணர முடியுமா இருக்கும். மேல இருக்கிற மேகத்தை பார்க்கும்போது அங்க பாரு பனிக்கரடி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம பார்க்கும்போது அது பனிக்கரடி மாதிரி தோணும். இல்லையே எனக்கு பார்க்க நாய் மாதிரி இருக்குன்னு நமக்கு தோன்ற உண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் அதுதான் அந்த நவமான. அத்தகைய நவமான அப்ப பாக்குறதுக்கு என்ன வேணும், கண்ணு வேணும், கேட்கறதுக்கு காது வேணும். ஏன்னா அப்பதான் அந்த ஆகாயத்தை நம்ம நிமிர்ந்து பார்ப்போம், இல்லைன்னா அந்த ஆகாயத்தை நிமிர்ந்து பார்க்க மாட்டோம். அப்போ அதற்கு அந்த குரு வேண்டும். அந்த குரு யாரு? சிவமே நமக்கு குருவாக வந்து அவன் எப்படி நமக்கு விழைகிறானோ அப்படி காட்சி தருகிறான். அதனாலதான் அவன் அருணாலே அவள் தாழ் பணிந்துன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த அவன் அருள்ங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் விஷயம். ஒருத்தருக்கு காட்சி தந்த காட்சி மற்றொருவருக்கு அல்ல. நான் என்னோட காட்சி தனி. இன்னும் நான் வந்து அவரை மாதிரியே நான் பார்த்தேன் அப்படின்னா நீ இன்னும் மயக்கத்துல இருக்கன்னு அர்த்தம். அப்போ நீ எப்படி புரிஞ்சுக்கிற அப்படிங்கறத தேடி பாரு. நான் உனக்கு புதுமையாக உன்னுடைய உணர்வுகளுக்கு தக்கவாறு நான் காட்டி தருவேன் அப்படின்னு எம்பெருமான் வந்து இந்த மந்திரத்தின் மூலமாக, திருமூலரின் மூலமாக நமக்கு சொல்லித்தரார். திருமூலர் எப்படி அடைந்தார்? நான் திருமூலரையே பற்றி கொண்டிருக்கிறேன், அப்ப அவர் சொன்ன மாதிரியே தான் நான் பார்ப்பேன்னு சொன்னீங்கன்னா நீங்க இன்னும் திருமூலரைத்தான் பற்றி கொண்டிருக்கிறீர்கள், திருமூலராக பற்றி கொண்டிருக்கிறீர்கள். அவனை வந்து சிவமாக பற்றி கொள்ளவில்லை, அவரை வந்து சிவமாக பற்றி கொள்ளவில்லை. அப்படி பற்றி கொள்ளாததுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னும் சாயலிலேயே ஒட்டி கொண்டு இருக்கிறோம். சாயல் இல்லாம ஒரிஜினலுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. சோ அதனாலதான் நவமான தத்துவ நன்முத்தி. இந்த நவத்துக்கு இப்படி ஒரு பொருள் எனக்கு புரியுது. இந்த தத்துவ நன்முத்திங்கிற ஒரு சொல்லு எதை குறிக்கிறதுனா இந்த உடலோடு இருக்கக்கூடிய, உடலோடு அடையக்கூடிய முத்தியை, உடலோடு இருக்கும் பொழுது அடையக்கூடிய முத்தியை சொல்வதாக புரிகிறது. இன்னும் கவியர் செய்யா இருக்கிறாரு, மகேந்திரனையா வந்திருக்கிறாங்க, பிரணவனையா வந்திருக்காரு, சாரி அட்லனரியா வந்திருக்கிறாங்க. அதனால என்னுடைய பகிர்தலை இந்த அளவுல விவரிக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. நிறைய விளக்கங்கள். கவியர் செய்ய வந்திருந்தாங்க, இப்ப எனக்கு காமிக்கல. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்க நம்புறேன். இது பயணத்துல இருந்ததுனால தொடர்ந்து வர முடியல. இப்போ டோக்கியோ ஜப்பான்ல இருக்கிறேன். மகிழ்ச்சி, சிறப்பு. இங்கிருந்து திருமூலர் கேட்பதே அவ்வளோ ஒரு இனிமையா இருக்கு. அதை இன்று ஒரு அருமையான பாடல் நம்மளுடைய அருமையான விளக்கங்களோட நம்ம கேட்டுட்டு இருக்கோம். எப்படி பாடலுக்கு போயிடலாம். ரொம்ப அதாவது இந்த ஒரு படி நிலையை உணர்த்துவது, நாம் எந்த படியை அல்லது எந்த அடியை பற்ற வேண்டும் என்பதை வந்து மிக அருமையாக சொல்கின்ற ஒரு பாடல். 6ஆம் தந்திரம் சிவகுரு தரிசனம். சிவமே குரு. அந்த சிவத்தை பிடித்தால் எப்படி இந்த சிவன் வேறு சிவம் வேறு என்பதை இங்கு நம்ம பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் எல்லோரும் சிவனை கும்பிடும் பொழுது அந்த சிவன் சிவத்தின் மீதான ஒரு தவத்தில் இருப்பு. அப்போது அங்கு அந்த ஒரு நிலையையும் அருமையாக வந்து சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பாடல். அந்த குருவை தினம் தினம் நாம் தரிசிக்கலாம். எப்படி தரிசிக்கலாம் என்பதுதான் இங்கு.
அந்த பரமாக தரிசிக்கலாம், பரலோகமாமே என்று சொல்கிறார், அதுவாக தரிசிக்கலாம் என்றுதான். சிவனே சிவஞானி ஆதலால் சுத்த சிவனே என்னடி சேரவல்லார்க்கு. சிவனே சிவஞானி ஆதலால் சுத்த சிவனே என்னடி சேரவல்லார்க்கு. நவம் ஆன தத்துவம் நல்முத்தி நண்ணும். நவமான தத்துவம் நல்முத்தி நண்ணும். பவமானதின்றி பரலோகமாமே. பரம் பவமானதின்றி பரலோகமாமே. பரலோகமாமே என்று சிவனே சிவஞானியாகாதலால் சுத்த சிவனே என அடி சேர வல்லார்க்கு. இப்ப சுத்த சிவனே யார் என்று அடி சேர வல்லவர்களுக்கு, அதாவது அதை தெரிந்தவர்களுக்கு, அந்த வலிமையை புரிந்தவர்களுக்கு அந்த சிவன்தான் சிவஞானியாக இருக்கிறது. அப்படின்னா அந்த ஒரு பரம்பொருள், அந்த பரம்பொருள் என்பது எல்லாவற்றிலும் இருப்பது, எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா சூழல்களிலும், எல்லா உயிர்களிலும் என்று எங்கெங்கும் இருப்பதுதான் அந்த பரம். அந்த பரம் என்பதை தனியாக பார்க்கவே முடியாது. நாம இருப்பதும் பரம்தான், நமக்குள் இருப்பதும் பரம்தான், நாம் பார்ப்பதும் பரம்தான். அந்த எதை சுற்றி இருக்கிறோம் என்பதும் எதை நோக்கி இருக்கிறோம் என்பதும் கூட பரம்தான். அப்போது பரம் இல்லாத இடம் என்பது எதுவுமே இல்லை, நாம் உட்பட, நம்முடைய இதய உட்பட. அப்போ நம்மளிடமிருந்து இருக்கின்ற அந்த சிவ பரம்பொருள் சிவத்தை அறிந்த ஞானியாக இருப்பது, அதுதான் இங்கு நம்மளுடைய இந்த தந்திரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சிவகுருவாக நாம் பார்க்கின்ற ஒன்று. அந்த குருவாக நம்மிடம் இருக்கின்ற அந்த பரம்பொருள், அந்த சிவத்தை அறிந்த பரம்பொருள், அதை அறிந்த ஒரு ஞானியாக இருக்கின்ற ஒரு பரம்பொருள், அதை அறிந்த சுத்த என்கின்ற ஒரு சொல்லும் இங்கு வருகிறது. அப்போ சுத்த சிவன் என்றால், சுத்த சிவன் என்றால் என்ன? சுத்தமாக எல்லாவற்றையும் தாண்டி நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று. உண்மை என்கின்றதை சுத்தம் என்றும் பார்க்கின்ற ஒரு பார்வையும் உண்டு. அதாவது உள்ளுக்குள் மெய் என்பதுதான் உண்மை. அப்பது உள்ளுக்குள் மெய் ஞானியாக யார் இருக்கிறார்? அந்த குருவாக யாருக்கு இருக்கிறார்? அதுவும் அந்த சிவ பரம்பொருள் தான். அந்த சிவ பரம்பொருள் என்பதுதான் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு, அறிந்து கொண்ட பிறகு அந்த குருவின் திருவடியை சரணடைய முடிந்தார். அப்ப அந்த குருவை, அந்த சிவனே என அடிசேர வல்லவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நவம், பாரதி இடத்துல சொல்றார், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன் என்று. நித்தம் நவம். அப்ப ஒவ்வொரு நாளும் புதிது புதிது, அந்தந்த நாள் புதிதுதான். அப்போ பார்க்கின்ற அனுபவம் புதிது, அப்போது உணர்கின்ற அந்த உணர்வு புரியுது, அப்போது தோன்றுகின்ற சிந்தனை புரியுது. எப்போது என்று நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே பழசுங்கிறது கிடையாது. எப்போதுமே நமக்கு புதிதாக இருந்து கொண்டே இருக்கிறது, நவமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த இறையும் கூட நவமாகத்தான் இருந்து கொண்டே இருக்கிறான். அந்த நவம் என்கின்ற தத்துவத்தை புரிந்து கொண்டாலே வாழ்க்கை மிக சரியானதாக, செம்மையாக மாறிவிடும். ஆனா எல்லோருக்குள்ளேயும் இந்த கடந்த காலம் என்கின்ற அந்த ஒரு சிறையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரிசன் ஆஃப் த பாஸ்ட் அப்படின்றதுல இருந்தும், அதே போல ஆங்ஸைட்டி அபவுட் ஃபியூச்சர் அப்படின்னு அந்த எதிர்காலத்தில் பயம், படபடப்பு, பரபரப்பில் இருப்பவர்கள் இந்த நவம் ஆன தத்துவத்தை புரிந்து கொள்ளாதவர்கள். இந்த நவம் ஆன தத்துவத்தை யார் புரிந்து கொள்கிறார்களோ அதுதான் அந்த மூன்றாவது அடி சொல்வது. நவம் ஆன தத்துவம் நல்முத்தி நன்னும். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்கு இந்த சரணடைய முடிந்த அந்த வல்லவர்களுக்கு அவர்களிடம் தோன்றுகின்ற அந்த புதுமையான அற்புதம், அந்த அற்புதம் எப்போதெல்லாம் தோன்றும் என்றால், எப்போதெல்லாம் அந்த நவத்தில் வைத்திருக்கிறார்களோ, சொல்லுவோம், அதாவது இந்த கீப்பிங் ஆர் செல்ஃப் இன் த நீடில் ஆஃப் த டைம் மெஷின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கால கடிகாரத்தின் அந்த முள்ளோடே நம்மளும் நகரணும். அதோட நகரல அப்படின்னா நம்ம பழசுல மாட்டிப்போம், இல்ல இந்த மாதிரி எதிர்காலம் என்கின்ற அந்த ஒரு மாயிலையும் கூட மாட்டிப்போம். அப்போது அந்த நிகழ்கணத்தில் நிகழ் என்று சொல்லுவோம் இல்லையா, நிகழ்கணத்தில் நில், முதல்ல நிகழ்கணத்தில் நிகழ். அப்ப நிகழ்வது எப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த நவமான தத்துவத்தை நல்முத்தி நண்ணுகின்றவர்களாகத்தான், அவர்களாலதான் அதை பண்ண முடியும்.
அப்போது அந்த அற்புதம் வாழ்க்கையில ஏதாவது சவால்கள் வரலாம். முன்னாடி நடந்தது ஏன் நினைச்சுக்கிட்டே இருந்தோம் என்ன அப்படின்னா, அந்த சிந்தனை இப்போது இருக்கின்ற அந்த நடப்பு வாய்ப்பை பறித்து விடும். அந்த வாய்ப்பை பறித்து விடுகின்ற அளவு அது போயிடும். அப்ப அந்த நவம் என்கின்ற அந்த ஒரு அற்புதத்தை புரிந்தவர்கள், அதன் மீதான ஒரு நல்முத்தி நண்ணுகின்றவர்கள், அந்த ஞானத்தின் மூலமாக அதனுடைய நன்மையை தருகின்ற அந்த நிலையை புரிந்தவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, முத்தி நானும். முத்தி என்பதை முக்தி என்கின்ற பார்வையிலும் பார்க்கலாம். இங்க முக்தி என்றால் நமக்கு தெரியும், அந்த ஒரு லிபரேஷன், அந்த ஒரு ஃப்ரீடம். நம்ம எல்லாவற்றுக்கும் வீடு பேரு என்று வள்ளுவர் வரிசைப்படுத்துகின்ற அறம், பொருள், இன்பம் எல்லாவற்றையும் மிக சரியாக பார்த்தால் வீடு என்பது தானாக இருக்கும். அதுபோல அந்த வீடு பெயரை, அந்த முக்தியை, எல்லாவற்றுக்குமான ஒரு ஃப்ரீடம், பறவையாக பறக்கின்ற அந்த ஒரு சுதந்திர நிலையை அடைவதற்கு இந்த ஒரு வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து சொல்றது. நவமுத்தி நண்ணுகின்ற பவமானதின்றி பரலோகமாமே. இந்த பவமானது என்றால் என்ன? பவம் என்பது இந்த, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது இந்த பாவம் என்கின்ற ஒன்றும் சொல்வார்கள். அதாவது பாவம் என்பது என்னன்னா, அந்த பாவித்தல், பாவிக்கின்ற ஒன்று நாம் கவனம் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வாழ்க்கையையே அந்த நிலையில் நம்மளை இருத்திக் கொள்வது. பரதம் என்பதை சொல்வார்கள். அதாவது பாவம், ராகம், தாளம் என்கின்ற ஒன்று, அதாவது எல்லாவற்றிலும் ஒருங்கி இருக்கின்ற அந்த ஒரு அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அலைன்மெண்டோட இருக்கின்ற அந்த ஒரு நன்மை மிகுந்த ஒரு நல் வாழ்க்கையில் மீதான அந்த பரமாக அந்த உயர்நிலையை நம்மளுடைய செல்கள் எல்லாம் ஒரு ஒரு சிலிர்ப்புக்கு இருக்கிறது. இந்த பாடலை பத்தி நினைக்கும் பொழுது அந்த ஒரு சிலிர்ப்பு நிலையோடு நாம் இந்த நவம் என்கின்ற அந்த தத்துவத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த நவத்தில் நம்மளுடைய செயல்களை இருத்தி வைக்க முடியும். அப்படி வைக்கும் பொழுதுதான் செயற்கரிய 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 செய்ய முடியும். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். அப்போது நாம் அந்த அடியை பற்ற வேண்டும். எந்த அடியை பற்ற வேண்டும்? எல்லாம் வணங்குகின்ற, எல்லோருக்கும் மூலமாக இருக்கின்ற அந்த மூல சிவத்தை பற்ற வேண்டும். அவரையே நாம் குருவாக பார்க்க வேண்டும். அப்படி குருவாக பார்க்க தெரிந்தால், இங்க சமீபத்தில் இது இங்க கூட குறிப்பிட்டிருக்கேன் நினைக்கிறேன், ஒரு சுகபோதானந்தா அவர்கள் இங்க அமெரிக்கா வரும் பொழுது ஒன்று குறிப்பிட்டார். ஒரு உரையாடும் பொழுது அவர் என்னன்னா, நாம் நன்றாக கவனித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கைய, நமக்கு எது முட்டிக்கிட்டு நிக்கிற அந்த ஒரு சுவராக இருக்கிறதோ, அதை தடை அப்படின்னு நினைக்கிறது, அல்லது நமக்கு வருகின்ற சவால், இது எல்லாமே கூட நமக்கான ஒரு குரு தான். ஏன்னா அந்த குரு மூலமாக அந்த இறை நம்மோடு பேசுவான். அப்போது அது ஏதோ ஒன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சில சமயம் யோசிப்போம். ஆனா அதை நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுவே நமக்காக ஒரு குருவாக இருக்கும். அதுவும் கூட பர குரு தான். அந்த ஒரு பரத்தை அறிகின்ற ஒரு ஞானம் தான் என்று நம்மிடம் வாழ்க்கையில் எதுவுமே சும்மா கொடுக்கப்படுவதில்லை, சும்மா தோன்றுவதில்லை. எல்லாமே ஒரு பெரும் காரணத்துக்காகவும் பெரிய ஒரு பரம்பொருளே நம்மிடம் வேறு வகைகளில் தோற்றம் அளிக்கிறது என்பதை தான். அந்த குருவை பற்றி கொள்வோம். வாழ்க்கையில் அத்தனை இன்பங்களையும் பெற்று முக்தி அடைவோம். நன்றி, வணக்கம். மிக அருமை. நவமான தத்துவம் நல்ல விளக்கங்கய்யா. நிறைய புரிதல் கிடைச்சது. மிக்க நன்றி. வாங்க அர்த்தநாரி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இதுல தத்துவ நன்முத்தி அப்படிங்கிற ஒண்ணு மாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஓத போற பாடல் திருவருட்பா 6ஆம் திருமுறை. அதுல பிரிவு ஆற்றாமை. அதுல 3 தலைப்பு இருக்கும். ஒண்ணு ஆற்றமாட்டாமை, அப்புறம் இன்னொன்னு ஆற்றாமை, அப்புறம் பிரிவு ஆற்றாமை. பிரிவு ஆற்றாமையில 10வது பாடல், அதாவது நிறைவான பாடல். அதுக்கு முன்னாடி இந்த தத்துவ நன்முத்தி அப்படிங்கிறது தத்துவம் 36, ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. இது இல்லாம தாத்விகம் 60. மொத்தமா சேர்த்தா 96 அப்படின்னு வரும். இந்த அகவல், அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கிருத்திகாட்டையும் மகேந்திரன் சார்கிட்டையும் இருக்குது. அதுல எம் குலம் எம் இனம் என்ப
96 அங்குலம் என்றருள் அருட்பெருஞ்சோதி. எப்படி என்சான் உடம்பே எல்லா உயிருக்கும் பிரதானம் சொல்லுவாங்களா, அது மாதிரி எல்லா உயிருக்கும் 96 அங்குலத்தால் ஆன இந்த உடல் அமைந்திருக்கிறது. எம்குலம் எம் இனம் என்ப 96 அங்குலம் என்றருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருப்பாரு அகவல்ல. அந்த 96 நம்ம என்னன்னா, இந்த 96 இந்த உலகியல் வாழ்க்கையில மாசு உடையதா ஆயிருக்கும். இந்த மாசெல்லாம் நீக்கணும்னா அது நவமானதா மாறிடும். இதுக்கு எங்க அப்படின்னா, நமக்கு திருமூலரே சொல்றாரு, கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த கள்ள புலனைந்த நல்ல புலனா மாத்தணும். அது எப்படி மாறும் அப்படின்னா, அது யாரால மாறும் அப்படின்னா, அது குருவால மாறும். குருவால மட்டும்தான் மாறும், வேற எதனாலும் மாறவே மாறாது அப்படிங்கிறது தான். அதுக்குதான் என்ன சொல்லுவாருன்னா, இந்த திருவாசகத்துல 4வது தலைப்பு போற்றி திருவகவல் அப்படின்னு இருக்கும். அதுல சொல்றாரு, அது 225 வரி. அதுல ஒரு சில வரிகள் மாத்திரம் பார்த்தோம்னா ரொம்ப எளிமையா புரியும். குருபரன் ஆகி இறைவன் எப்படி நமக்கு வருவாரு அப்படின்னா, குருபரன் ஆகி அவையாரே சொல்லுவாங்கல்ல, குருவடிவாகி குவலயம் தன்னில் அப்படின்னு விநாயகர் அகவல்ல சொல்லியிருப்பாங்க. குருபரன் ஆகி அருளிய பெருமையை இறைவன் குருவா வந்துதான் அருள்வார் சகல வகை ஆன்மாக்களுக்கு. குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே, திருவடி இணையை பிரிவினை அறியா. எப்பவுமே திருவடிய நம்மட மனசு பிரியவே கூடாது. திருவடி இணையை பிரிவினை அறியா நிழலது போல, பிரிவினை அறியா நிழலது போல நம்ம திருவடியை நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா. திருவடி இணையை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின் ஆகி முனியாது அத்திசை என்பு நைந்து உருகி நண்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி உரை தடுமாறி. அப்படியே அந்த திருவடியை நினைக்கும் போது நமக்கு வாய் குழறும், உரை தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து இருதயம் மலர நுண்துளி அரும்ப. அப்பதான் கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வரும். நுண்துளி அரும்ப சாயான்பினை நாள்தோறும் வளர்ப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. அந்த தாயே ஆகி வளர்க்கும் போது என்ன ஆகும்னா, மெய்தரு வேதியன் ஆகி வினை கெட கைதர வல்ல கடவுள் போற்றி. அப்பதான் நம்முடைய அந்த வினை கெடும். அப்படி வினை கெட்ட பிறகு கைதர வல்ல கடவுள் போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. தென்றிலை மன்றினுள் ஆடி போற்றி. நம்ம எப்ப தண்ணி குடிச்சாலும் எப்ப சோறு சாப்பிட்டாலும் இந்த வரியை சொல்லிட்டு சாப்பிடுறது நல்லது. தென்றிலை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றெனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி அப்படின்னு நினைச்சா நம்ம சாப்பிடுறது ஆரமுதம். இன்றெனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி அப்படின்னு அந்த திருவாசகத்துல மாணிக்க வாசகர் போற்றி திருவள்ளுவர்ல சொல்லிப்பாரு. கள்ளப்புலன இங்க நண்புலன் ஒன்றி. அப்ப அந்த திருவடி இணையை குருவே திருவடியாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம இடையறாது நினைக்கும் போது அந்த கள்ளப்புலன் என்ன ஆகுதுன்னா நண்புலனா மாறிடுது. நன்மையை செய்யக்கூடிய புலனாக மாறிவிடுகிறது. ஞானசம்பந்தர் சொல்றார், புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவழிந்து அப்படின்னு திருவையாறு பதிகத்துல சொல்லியிருப்பாரு. அது மாதிரி நம்ம பொறி கலங்காமல் புலன் மயங்காமல் இருந்தானா அது நன்புலன் அப்படின்னு ஆயிடும். அந்த நன்புலன் தான் இந்த இடத்துல தத்துவ நன்முத்தி அப்படின்னு சொல்றாரு. இந்த தத்துவத்தெல்லாம் நன்மை செய்யக்கூடியதாக அதை ப்ரொமோட் பண்றது, உயர்த்துவது. அப்படி உயர்த்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய முத்தி எப்போதும் நன்மையை செய்யக்கூடிய முத்தியாகவும், சாயுச்சிய பதவியிலிருந்து மீண்டும் சாயுச்சிய நிலையிலிருந்து மீண்டும் கீழே இறங்கி வராத ஒரு தன்மையை இந்த ஆன்மா பெறும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட விளக்கம் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடல் யாராவது ஏதாவது சந்தேகம் கேட்கறாங்களான்னு கேட்டுக்கலாம். அதை நம்ம கேட்கவே இல்லை.
யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐயா அந்த பாடல் இன்னொரு முறை எங்களுக்காக வாசிங்களேன். எதுங்க சார்? இல்ல நீங்க இப்ப சொன்னது இன்னும் ஒரு முறை வாசிக்க முடியும்? அது குருபரன், அது நான் நடுவுல இருந்து சொல்றேன். குருபரனாகி அருளிய பெருமையை திருவடி இணையை பிரிவினை அறியா நிழல் குருபரனாகி அருளிய பெருமை சிறுமை என்று இகழாதே திருவடி இணையை பிரிவினை அறியா நிழலது போல முன்பினாகி முனியாத அத்திசை என்பு நைந்துருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனும் ஆறு கரையது புரள நண்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி உரை தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் வளர்ப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி மெய்தரு வேதியனாகி வினை கெட கைதர வல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென்றிலை மன்றில் ஆடி போற்றி இண்டனக்காரமுதம் ஆனாய் போற்றி மூவா நான்மறை முதல்வா போற்றி சேவார் உள்கொடி சிவனைய போற்றி. அப்படி அது 225 வரி சார். அதை நம்ம என்னைக்காவது தனியா படிக்கலாம். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இதுல நண்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால அந்த கள்ளப்புலனை நண்புலனா மாக்குவது, மாற்றுவது, உயர்த்துவது இது யாரால முடியும் அப்படின்னா குருவால மட்டும்தான் முடியும். வேற எதனாலும் முடியாது. நம்ம என்ன செஞ்சாலும் அந்த குருவோட நினைவோடவே செய்வது அப்படிங்கிறது. எனக்கு தியானம் அப்படிங்கிறது எப்பவுமே ஓதுவதுதான். நான் எப்போதும் ஒரு சில நாளைக்கு பார்த்தேன்னா ஒரே பாட்டை ஒரு நாள் முழுக்க அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால ஆனா என்ன செய்தாலும் இப்ப நான் என்ன பண்ணாலும் வள்ளலார் அப்படின்ற ஒரு நினைவோட நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி செய்யும்போது அப்படி அந்த நன்முத்தி அப்படிங்கிறது தத்துவ நன்முத்தி அப்படிங்கிறது தத்துவத்தையும் நல்லதா மாத்தும், முத்தியையும் நல்லதா மாத்தும். நம்ம கீழே இறங்கி வராத அளவுக்கு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் ஆன்மாவை வைக்கக்கூடியது அப்படின்னு நம்ம அப்படிதான் திருமூலர் நமக்கு வழிகாட்டுறாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இன்றைக்கான பாடல் அந்த பிரிவு ஆற்றாமை. அதுல ஆற்றாமை அப்படின்னா பொறுத்து கொள்ள முடியாமைன்னு அர்த்தம். அந்த இறைவனை விட்டு பிரிந்து சகல வகை ஆன்மாக்களாக இருக்கிறோம் இல்லையா? அதுல ஆற்றேன மையா அருணேயோ என்றென்று அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வரி ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. அதனால இப்ப என்னன்னா அந்த பாடல் மட்டும் பார்ப்போம். பிரிவாற்றாமைன்னு 10 பாட்டு சொல்லியிருப்பாரு. 6ஆம் திருமுறையில சொல்லியிருப்பாரு. பாதீரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி பாதீரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது. நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது. என் போல் உலகம் பெறுதல் வேண்டுவனே. நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை
ஓதி முடியாது என்போல் உலகம் பெறுதல் வேண்டுவனே. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய். சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்க சீர் அடியாரெல்லாம். நன்றி. நன்றி ஐயா, மிக்க நன்றி. நீங்க ஓதுறது அந்த பொருள் உணர்ந்து அதுக்கு உயிர் கொடுத்துடுறீங்க ஐயா. அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்து அது எல்லாருக்கும் சேர்ற மாதிரி செஞ்சிடுறீங்க. அது இறைவன் அருள். உங்களுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. ம். வேற யாரும் எதுவும் கருத்து எதுவும் சொல்றீங்களா? ஒரு நிமிஷமா. நன்றி நன்றி. நாளைக்கு நமது தளத்துல சிறப்பு சிந்தனையாக கிருத்திகா அம்மா அவர்கள் 64 மயக்கங்கள் என்ற தலைப்புல நாளைய திருமந்திரத்துக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் சிந்திக்க உள்ளார்கள். வாய்ப்புள்ள அன்பர்கள் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி. ஐயா, நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அர்ஜுனாரி ஐயா ஓதுனது இன்னும் இருக்கு எனக்கு. அதுல இருந்து வெளில வரவே முடியல. மிக்க நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.